வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து அப்படின்னா என்னங்க? பூர்வீக சொத்து என்பது நம் எள்ளுப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், பாட்டன், தாத்தன், தகப்பன், இப்பொழுது நாம் என்று வாழையடி வாழையாக அவர்களின் வழியாக வந்த சொத்துக்களை பராமரித்து வைப்பதுதான் பூர்வீக சொத்து என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அது ஒரு பக்கம் ஏற்புடையதுதான் என்றாலும் உண்மையான அர்த்தம் என்ன என்று கேட்டீர்களேயானால், பூர்வீக சொத்து என்பது உங்கள் எள்ளுப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், பாட்டன், தகப்பன் இவர்கள் அத்துணை பேரும் சேர்த்து வைத்த புண்ணியங்கள். ஒன்று. அதன் பிறகு கௌரவம். 2. இதன் பிறகுதான் ஆடும் சொத்து, அசையா சொத்து என்று சொல்லக்கூடிய இந்த சொத்து. இவை மூன்றையும் பூர்வீக சொத்து என்று சொல்வார்கள். அதில் முதல் நிலை வகிக்கக்கூடியது புண்ணியமும் கௌரவம் தான். அதுதான் உண்மையான அர்த்தம் பூர்வீக சொத்து என்பதற்கு. இவைகள் மறைந்துவிடும். ஆடும் சொத்து, அசையா சொத்து இவைகளெல்லாம் மறைந்துவிடும். ஆனால் நீங்கள் செய்து வைத்த புண்ணியமும் கௌரவமும் என்றென்றும் அது மறையாது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பேற்பட்ட இந்த பூர்வீக சொத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அவ்வளவு சிறப்பான பதிவு இது. முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய திருப்பணிகள், தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இந்த நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியங்களால், செயல்களால் நமக்கு கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நீங்கள் நான் சொல்வது போல் எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இல்லாமல் பிறக்கிறார்கள். ஒரு சிலருக்கு பிறக்கும் பொழுது இருக்கிறது, வளர வளர அது விற்று விடுகிறார்கள். ஒரு சிலருக்கு வளர வளர பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள், கேஸ், வழக்கு, வம்பு தும்பு இப்படி இருக்கிறது. எல்லோருக்கும் முழுமையாக பூர்வீக சொத்து ஏன் கிடைக்கப் பெறவில்லை? ஏன் இவ்வளவு முரண்பாடுகள்? ஒருவருக்கு இருக்கிறது, ஒருவருக்கு இல்லை. ஒருவருக்கு பிரச்சனைகள், வழக்கு, ஒருவருக்கு பிறக்கும் போது இருக்கிறது, வளரும் போது இல்லை. இப்படி முரண்பாடுகள் ஏன் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், என்னிடம் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு பதில், அவரவர்களின் பிராப்தம். நமது பார்வையாளராகிய உங்களுக்கு அது தெரியும். எதுவும் பிராப்தம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. அப்போ உங்களின் பிராப்தம் என்னவோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பூர்வீக சொத்தும் அமையும். பூர்வீக சொத்து என்பது சாதாரண விஷயம் அல்ல. புண்ணியங்கள், புண்ணியத்தின் பேங்க் அது. அந்த பேங்க்ல உங்க முன்னோர்கள் எவ்வளோ புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. புண்ணியம், கௌரவம், அதன் பிறகுதான் இந்த நிலபுல சொத்துகள், தானியங்கள்,
தனம் தானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சொத்துகள் இவைகள் அத்துணையும். எனவே இந்த பூர்வீக சொத்துகள் இதன் முரணாக அமைவதற்குண்டான காரணம் அவரவர்களின் பிராப்தம் என்பது உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். சரிங்கள் ஐயா, எங்களுக்கு இப்படி இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அவரவர்கள் கர்ம வினைப்பயன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பிராப்தம் என்பது அமைகிறது. முன் ஜென்மத்தில், முற்பிறவியில், இதற்கு முன் பிறவியில், இப்படி 7 பிறவி என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய கணக்குகளை எடுத்து பார்த்து அதில் பாவங்கள் புண்ணியங்கள் இவைகளை தேர்ந்தெடுத்து, புண்ணியங்கள் மிக பலமாக இருக்கிறதா, பாவங்கள் மிக பலமாக இருக்கிறதா என்று கணக்கு செய்து, பாவங்கள் பலமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு மனித பிறப்பும், புண்ணியங்கள் அதிகமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு தேவர்கள் பிறப்பும் என்று சாஸ்திர நியதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உங்களது பாவக்கணக்குகளின் அடிப்படையில் தான் பிராப்தம் அவரவர்க்கு அமைகிறது. அது எவராக இருந்தாலும் சரி, அவரவர்களின் பிராப்தத்தின் அடிப்படையில் தான். சாமானிய மனிதனுக்கும் அதுதான், ஒரு உயர்நிலை மனிதனுக்கும் அதுதான். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் என்றால், அதிகாரத்தில் பணக்காரராக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அதே பிராப்தம்தான். ஒரு இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் அதே பிராப்தம்தான். பிராப்தம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். ஆனால் அவரவர்கள் கர்ம வினை பயன் அடிப்படையில் அந்த பிராப்தம் அமைகிறது என்பதை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, உங்களது கர்ம வினை பயன்படி எனக்கு பூர்வீக சொத்து இல்லை, இது இனி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், புண்ணியங்கள் என்பது இல்லை என்றால் இல்லாமல் போனதுதான். அதை திரும்ப கொண்டு வருவதற்கு ஒரு யுகம் என்று சொல்லக்கூட அது சொல்லலாம், அது கூட சரியாக இருக்கும். புண்ணியங்கள் என்பது அதை சேமித்து வைப்பது என்பது மிக ஒரு அளப்பரிய விஷயம் என்றே கூட சொல்லலாம். புண்ணியங்களை நீங்கள் சேர்ப்பது அவ்வளவு சாமானிய விஷயம் அல்ல. புண்ணியங்கள் எதன் வழியில் சேமிப்பது என்று கேட்டீர்கள் என்றால் அதை சொல்வதற்கே ஒரு பதிவு போட வேண்டும். அவ்வளவு ஒரு இருந்தாலும் ஒரு சில மட்டும் சொல்கிறேன். புண்ணியங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே புண்ணியத்தில் இடம்பெறும். எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு, ஒருவரிடம் பணம் கட்டினால் அவர் வேலையில் அமர்த்துவார், எனவே அவருக்கு பணம் கட்டுவோம். அவர் 10 ரூபாய் கேட்டார் என்றால் நீங்கள் 20 ரூபாயாக கொடுப்போம் என்று நினைப்பது உங்களுக்கு புண்ணியத்தில் சேராது. எதையும் எதிர்பாராமல் ஒருவர் வழுக்கி கீழே விழுகிறார் என்றால் அந்த நேரத்தில் பதைத்து அவர்களை ஓடிச் சென்று தூக்கி விடுகிறீர்கள் அல்லவா, அதன் வழியாக உங்களுக்கு புண்ணியம் சேரும். மொத்தத்தில் அதை தான் சொல்கிறேன். எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் செயல் அத்தனையும் உங்களுக்கு புண்ணியத்திற்கு வழிகாட்டும். எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல் எதுவும் புண்ணியத்திற்கு வழிகாட்டாது. உதாரணத்திற்கு, ₹1,00,000 வருகிறது, அந்த ₹1,00,000 இன்னும் கோடி ரூபாயாக வர வேண்டும் என்று நீங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை உட்பட, நான் சொல்வது உங்களுக்கு புரிந்திருக்கும். எதையும் எதிர்பார்த்து செய்வது புண்ணியத்தை தராது. எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு கூட உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேமித்து தரும், ஏற்படுத்தி தரும் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொண்டு வைத்தீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால், பழக்கப்படுத்தினீர்கள் என்றால், அவர்கள் பிள்ளைக்கு பழக்கப்படுத்தினார்கள் என்றால், 4வது தலைமுறைக்கு பூர்வீக சொத்து உருவாகும். 5வது தலைமுறை கட்டாயம் பூர்வீக சொத்து அமைப்போடு பிறக்கும். இது உங்களுக்கு
ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புண்ணியம் இல்லை, பூர்வீக சொத்து அதனால் என்னிடம் இல்லை, நான் என்ன செய்வது என்றால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை. உங்களது பிள்ளைகள் சொத்து இருக்கக்கூடிய நிலையில் பிறப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து நீங்கள் சேமித்து வைத்திருப்பீர்கள். அந்த சொத்து உங்கள் பிள்ளைகளுக்கு சேரும். அவர் கூட சொத்து சேர்த்து அவர் பிள்ளைக்கு கொடுப்பார். அவர் கூட சேர்த்து அவர் பிள்ளைக்கு தரும்போது 4வது தலைமுறை சொத்து உருவாகிவிடும். 5வது தலைமுறையில் அது பூர்வீக சொத்தாக மாறிவிடும். இதுதான் இதற்குண்டான ஒரு தீர்வு. சரி உறவுகளே, இதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பரிகாரங்கள் எப்படி செய்யலாம்? இறைவன் வழியாக நாம் நல்வழியை நாடுவது எப்படி? இதற்கு காரகர் யார்? முதலில் உங்களுக்கு நிலபுலச் சொத்து, தனம் சொத்து வேண்டும் என்றால் செவ்வாய் அவரை வழிபட்டால் நிலச்சொத்துகள் கிடைக்கும். குரு பகவானை வழிபட்டால் உங்களுக்கு செல்வச் சொத்து கிடைக்கும். கௌரவமும் புண்ணியமும் யாரை வழிபட வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், கௌரவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனை நீங்கள் வழிபட்டால்தான் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் பொழுது அந்தஸ்து, கௌரவம் தானாக அமைய பெறும். அப்போ எவரவரை நீங்கள் வழிபட வேண்டும்? முதலில் சூரியன், குரு, செவ்வாய் இவர்கள் மூவரையும் நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் பூர்வீக சொத்து இல்லாமையாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களது சந்ததிகளுக்கு, தலைமுறையினருக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்குண்டான நிலைப்பாட்டை நீங்கள் அமைத்து விடலாம். இதில் எந்த விதமான தயக்கமோ கவலையோ உங்களுக்கு தேவையில்லை. தைரியமாக இதை செய்து வாருங்கள். கட்டாயம் என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்களின் அருளால் இது உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும். செய்து பாருங்கள் உறவுகளே. சரி, இந்த பூர்வீக சொத்து எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்பதுதான் நமதனுடைய எண்ணமும் நமதனுடைய ஆசையும். ஆனால் என்ன செய்வது? அவர்களுக்கு பிராப்தம் அப்படின்ற ஒன்று இருக்கல்லவா? எனவே இந்த பிராப்தத்தை இந்த பிறவியில் நீங்கள் கழித்து விடுங்கள். அதற்கான பரிகாரத்தை தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லி கொண்டு வருகிறேன். தயவு செய்து அதை செய்யுங்கள். உங்கள் சந்ததிகளை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு நீங்கள் வழிவகை செய்துவிட்டு போங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.